இந்த அளவுக்கு அதிக நண்ட வலையில புடிச்சு காட்டுறவங்களுக்கு. ஏன்னா என்னோட லைஃப் டைம்லயே ஃபர்ஸ்ட் டைமா வலையில இந்த அளவுக்கு அதிக நண்ட புடிச்சிட்டு வந்து பாக்குறேன். இதுக்கு முன்னாடி 5 பாக்ஸ் 10 பாக்ஸ் புடிச்சிட்டு வந்து எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா இது அதுக்கும் மேல இங்க 50 பாக்ஸுக்கும் மேல அதிகமா இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும் வலையை தனியா பிரிச்சு எடுக்கவே முடியல. அப்படியே வலையோட மாட்டிட்டு கொத்து கொத்தா வருது. 20ல இருந்து 30 பேர் வரைக்கும் இந்த வலையில இருக்க நண்டை பேத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நண்டு எப்படி மொத்தமா மாட்டிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நேச்சரை எப்பவுமே டிஸ்கிரைப் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா கடல்ல வலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு புயல் உருவாகிடுச்சு. மீனவர்களோட வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண விஷயங்க. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு கடல் சீற்றமாகலாம், திடீர்னு புயல் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனாலும் திரும்ப தைரியமா இந்த தொழில பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நண்டு மாட்டிருக்கு, இது லாபமா நஷ்டமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. கண்டிப்பா எல்லாரும் லாபம் தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா ஒரு விதத்துல இது நஷ்டமா கூட அமையுங்க. ஏன்னா நண்டு கடிச்சு வலை ஃபுல்லா நாசம் ஆயிடுச்சு. திரும்ப இந்த வலையை ரெடி பண்ணணும்னா 50,000ல இருந்து 80,000 வரைக்கும் ஆகுங்க. இதுவே மீன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா லாபம் தாங்க. ஒரு சில டைம் கடல்ல காட்டுற வலை கிடைக்காமலும் போகும். இந்த மாதிரி திடீர்னு புயல்லாம் வரதுனால மீன் பிடிக்கிறதுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தாங்க ஆகணும். சும்மா வலைக்கடையில போய் 1 கிலோ வலை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆகுன்னு கேட்டு பாருங்க, மிரண்டு போயிடும்.